இந்த கதையில் வர 4 முக்கியமான கேரக்டர் பற்றி தான் இப்போது தெரிஞ்சுக்க போகிறீங்க. இவர் நம்ம படத்தோட ஹீரோ விக்கி. இவர் நிற்கிற இந்த நாள் தான் காலேஜோட லாஸ்ட் டே. இவர் ஹீரோவோட ஃப்ரெண்ட் விஷால். இவங்க விக்கியோட லவர் ஸ்ருதி. இவங்க விஷாலோட லவர் மது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஒரே கம்பெனியில் பிளேஸ் ஆகி நெக்ஸ்ட் மந்த் ஜாபில் ஜாயின் பண்ண போகிறாங்க. மதுவும் ஸ்ருதியும் ஒரே ஃப்ளாட்டில் தங்குற பிளானில் இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிச்சாகணுன்ற கட்டாயத்தில் இருக்கார். இனி அவர் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விஜயா, என்னங்க முன்னிருந்த வீட்டுக்கு இந்த வீடு நல்லா காத்தோட்டமாக இருக்குல்ல? ஏன் காற்று வராது? மாதமானா 6000 ரூபா கொடுக்குறோம்ல, நல்லா காற்று வரதான் செய்யும். நீ ஏதாவது சொல்லணும்னா உனக்கு தூக்கம் வராதே. உன் தம்பி என்னடான்னா ஏதாவது ஜாதகத்தை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கான். திடீர்னு யாராவது கூட்டாந்து நிறுத்தினா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும்ல. நான் சொல்லி என்னைக்கு தான் நீங்கள் சரின்னு கேட்டிருக்கிறீங்க. இன்னுமா உன் பிள்ளை தூங்கிட்டு இருக்கிறான்? மணி என்ன ஆகுதுன்னு பாரு. படிச்சுட்டு எப்போ தூங்கினானே தெரியலைங்க. கொஞ்ச நேரமாச்சு தூங்கட்டும், விடுங்க. தம்பி, தம்பி, என் சார்ஜரை பார்த்தீங்களாம்மா? இல்லையேப்பா, அக்கா ஏதாவது எடுத்துருப்பா, அவளை கேளுப்பா. இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கு சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் செஞ்சுருக்கேன்ப்பா. உனக்கு ஏதாவது வேணுமா தங்கம்? சொல்லு, செஞ்சு தரேன். முட்டை ஏதாவது பொரிச்சு தரவா? வேணாம்மா. தம்பி, இந்த டீயை அப்பா கிட்ட கொடுத்துருப்பா. எந்திரிச்சா மூஞ்ச போய் கழுவேண்டா. போகிறேன்ப்பா. எந்திரிச்ச உடனே சும்மா எதனா சொல்லாதீங்க. ஆமாம், இந்த ஏரியாவுக்கு வந்து இன்னும் 1 வாரம் ஆகலை. எவன் வேணா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். வண்டியை மெதுவாக தான் ஓட்டேன். இந்த வண்டிக்கே இப்படி, இன்னும் நான் ஸ்போர்ட்ஸ் வண்டிலாம் வாங்கினா என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரில. ஒட்டியான செஞ்சு தரேன் வரியா, நீ ஒட்டி கொள்ள இடம் கொஞ்சம் தரியா. அதெல்லாம் தர்றவங்க தருவாங்க. நீ இப்போ முதல்ல இங்கே வரியா? கேட்டுருச்சோ? சொல்லுங்கள், என்ன விஷயம்? இந்த போட்டோ பாரு, நல்ல குடும்பம்னு உன் மாமா சொல்கிறான். பேசி பார்ப்போமா? உங்கள் அக்காவுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. பேசி முடிச்சிடலான்ட்டு இருக்கிறேன். நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான். பண்ணிக்கலாம்ப்பா. இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. நான் எப்படியும் வேலைக்கு இந்த வருஷம் உள்ளே போயிடுவேன். காசு கொஞ்சம் கையில் இருந்தால் நல்லா பண்ணிடலாம்ல. ஏற்கனவே உங்கள் சித்தப்பா கிட்ட கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு சொல்லி வச்சுட்டேன். சித்தப்பா கம்பெனிக்கா? துபாயிலையா? ஆமாப்பா. பா, வயசு என்னாதுன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? காமெடி கேமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஆமாண்டா, எனக்கு மில்லிருந்து வர்ற வருமானம் கட்டுப்படி ஆகலை. இப்போ தான் உங்கள் அக்கா வேலைக்கே போயிருக்கா. அதை வச்சு தான் இப்போது ஓரளவுக்கு வீட்டு வாடகையெல்லாம் கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். முடிவே பண்ணிட்டீங்க அப்போ? ஆமாம், ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் சித்தப்பாட்ட சொல்லி வச்சுட்டேன். உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும். ஓ, அப்போ இந்த வீட்டில் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் தான் எல்லாத்தையுமே கடைசியாக தெரிஞ்சுக்கிறேன்ல. என்ன மச்சி, காலையில் ஃபுல் வைப்பா? காலையிலே நான் மியூட் போட்டு பேச வைக்காத சரியா? என்னடா காலையில் இவ்வளோ அப்செட்டாக இருக்க? அப்பா ஃபாரின் போகிறேன்றாரா? அப்பாவா? ஆமாம் மச்சான். எதுக்கு? எல்லாம் அக்கா கல்யாணத்துக்காக தான்டா வேலைக்கே போகிறாரு. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு சொன்னாங்க மச்சி. உனக்கு சொல்லி எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில மச்சான். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டால் எக்ஸாம் வைக்க 3 மாதம் எடுத்துக்கிறாங்க சரியா? எக்ஸாம் எழுதி முடித்தா ரிசல்ட் வரத்துக்கு ஒரு 6 மாதம், எப்படியும் 9 மாதம். ரிசல்ட் விட்டால் ஒருத்தன் கேஸ் போட்டு வச்சுக்கிறான், அதுக்கு ஒரு 3 மாதம் எடுத்துக்கிறாங்க. இதிலே 1 வருஷம் போயிடுது. இப்போது ரிசல்ட் வந்து 3 மார்க் இல்லைனா 2 மார்க்கில் எனது போயிடுச்சு. 2 டைம் அப்படி தான் போச்சு. அப்படின்னா திரும்ப 1 வருஷம் இழுக்குது. அப்போது அவ்வளோ நாள் என்ன மச்சான் பண்ண முடியும்? எப்படா சமாளிக்க முடியும்? அது அனுபவிக்கிறவங்களுக்கு தாண்டா புரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சொன்னால் புரியாது. ஸ்ருதிட்டு பேசுனியா? மது எதுனா சொன்னாலாடா?
திருத்திறன் முழிக்காத சொல்லு. லாஸ்ட் 2 டைம் ஸ்ருதியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான் மது. அப்செட்டாக இருக்கலாம். காலேஜ் படிக்கும்போது அவள் பார்க்கலன்னு லோன்னு சுத்தனல்ல. இப்போ என்னடா அவளை பார்க்க உனக்கு கேடு? எனக்கு என்ன ஆசையாடா அவளை போய் பார்க்கக்கூடாதுன்னு. அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தாண்டா தெரியும். நீ வேலைக்கு போகலன்னு உனக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்டா. ஆமாடா, எனக்கு தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சரியா? 4 மாதம் கூட வேணாம், 4 வாரம் நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து பாரு. சுற்றி இருக்கிறவன் பார்வையிலே உன்னை கொன்றுவான். சரியா? அவ கூட வெளியே போகணுன்னா உங்களை மாதிரி நான் என்ன வேலையில மச்சான் இருக்கேன். அவளுக்கு செலவு பண்ணி பார்த்துக்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்காதா? சரி, நீ என்னமோ பண்ணு, நான் லாகின் பண்ணோம் வரேன். ஹலோ. என்ன சார் அதிசயமாக கால்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்ககிட்ட பேசணும்னா அப்பாயின்மெண்ட்டில் வாங்கணும். நீ வேற ஏன் ஸ்ருதி, நானே உன்கிட்ட பேசினா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு கால் பண்ணேன். சரி விடு, ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? ஏதோ அப்பா வேற ஃபாரின் போகிறேன்றாரு. அக்கா மேரேஜோட எக்ஸ்பென்ஸ் வேறு நிறைய இருக்குது. சித்தப்பா ஏதோ ஜாப் அப்பாவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம் நல்ல பேயில். அதனால் அவர் போயே தீருவன்றாரு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருக்குது. அதெல்லாம் நீ கிளியர் பண்ணிடுவ, கான்ஃபிடென்ட்டாக இரு. ஸ்ருதி, சாரி ஃபோட்டோ இருந்தால் அனுப்பேன். கடைசியாக காலேஜில் ஓணம் ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தது. உனக்கு அப்படி பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வெளியே கூட்டிகிட்டு போ. வர ஃப்ரைடே போகலாம். சரியா? நிஜமாவா? ஆமாம். இப்படி தான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன். விக்கியை நம்பினோர் கைவிடப்படார். வராமல் மட்டும் இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. இந்த டைம் வரலன்னா அப்புறம் வேணா நீ என்னை பிளாக் பண்ணிக்கோ. எனக்கு மில்லிருந்து வர்ற வருமானம் கட்டுப்படி ஆகலை. இப்போ தான் உங்கள் அக்கா வேலைக்கே போயிருக்கா. அதை வச்சு தான் இப்போது ஓரளவுக்கு வீட்டு வாடகையெல்லாம் கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 டைம் ஸ்ருதியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. டேய், படிச்சிட்டு இருக்கியா என்ன? கேரம் போர்டு விளையாடலாம், வரியா? போய் போர்டு எடுத்து வை, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் போ. ஏண்டி இங்கே வந்து உட்காந்துட்ருக்க? இந்தா காஃபி. என்னாச்சு, ஒரு மாதிரியாக இருக்க? என்ன சொல்ல மது, வீட்டில் இருந்து வெறும் மாப்பிள்ளை ஃபோட்டோவாக அனுப்பிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டில் டைம் கேட்கலாம்ல. உனக்கு தெரியாதா மது எங்கள் அப்பாவை பற்றி? தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருப்பார். இந்த ஃப்ளாட்டு கூட அவரோட சாய்ஸ் தான். விக்கிட்ட சொல்லிட்டு அதை பற்றி? எங்களுக்குள்ளேயே காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்கு மது. என்ன பண்ணுறதுனே தெரில. அதெல்லாம் நேரில் 5 நிமிஷம் மீட் பண்ணி பேசினா சரியாயிடும். பார்க்கலாம். ஆல்ரெடி 2 டைம் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வரலன்ட்டான். இந்த டைம் ஃப்ரைடே வரேன்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம். விட்ரா, சரியாயிடும், பார்க்கலாம். சொல்கிறா. என்ன மச்சான், இன்னைக்கு போட்டிருக்கிற போஸ்ட்டில் செம்ம சீனாக இருக்க. விஷயத்த சொல்கிறா. இல்லை மச்சான், நீ சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஃப்ரைடே கொஞ்சம் பைக்கு, ஜாக்கு, ஷூ எல்லாம் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு வழியாக இப்போயாவது அவளை போய் உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுல்ல? எப்படியும் லேக்ஸில் போயிடும் போலையே இன்னைக்கு போஸ்ட்டு. மூடிட்டு ஃபோனை வைடா. விஜயா, ஒரு டீ போடுமா. எனக்கும் ஒரு டீமா. என்னப்பா படித்து முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்ப்பா, சும்மா ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு ஓஎம்ஆர் டெஸ்ட் மாதிரி வைக்கிறேன்னாங்களா, சரி அதான் ரிவைஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் செக்கப் இருக்கான். நாளைக்குண்ணா வெள்ளிக்கிழமையா? ஆமாப்பா. வெள்ளிக்கிழமை விஷால் வேறு லேண்ட் விஷயமா ஏதோ விஏ ஆஃபீஸ் போகணும் நானேப்பா. நான் எதுக்கும் ஒரு வார்த்தை அவன்கிட்ட கேட்கட்டுமா?
இல்லை நீ நான் அந்த வேலையை அவன்கிட்ட பாரு. ஒரு வார்த்தை கேட்டு பார்க்குறேனேப்பா. சரி நீ அதே பாரு, ரொம்ப நாளாக கிடப்பில் இருக்கே, விடு பார்த்துக்கலாம். உனக்கு என் மேலே ஏதாவது கோவமாப்பா? கோவம்லாம் எதுவும் இல்லைப்பா. அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுதா? என்னப்பா கேள்வியெல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்கு. இல்லை, சித்தப்பா மெடிக்கல் முடிஞ்சால் ஒரு வாரத்தில் போகணுன்னு சொல்லியிருக்கான். அநேகமாக ஒரு வாரத்தில் கிளம்ப வேண்டியிருக்கும். அதான். நான் வேணா வெள்ளிக்கிழமை வரவாப்பா கூட, மெடிக்கல் செக்கப் வரைக்கும். இல்லை வேண்டாம், அந்த நிலப்பிரச்சனை ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கு, அதை நீ பாரு. ஒன்னே ஒன்று கேட்கவாப்பா உங்களை. சொல்லுப்பா. இவ்வளோ கஷ்டத்துல என்னை ஏன்ப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வைக்கிறீங்க? தம்பி, அன்னைக்கு நான் ஒழுங்காக படிக்காதனால மில்லு வேலை கிடச்சி கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா படித்ததுனால கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போய் வீடு காருன்னு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் என்னால் ஒரு சொந்த வீடு கூட கட்ட முடியலையே. இந்த ஒரே ஒரு ரீசன் தான் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு உங்களை தூண்டுச்சாப்பா? தம்பி, கொரோனா காலத்தில் நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியும். வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் மாத கடைசியானா சம்பளம் ஏறுற ஒரே உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் மட்டும்தான். என் ஆசையை உன் மேலே திணிச்சிட்டேனாப்பா? அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசை தான். சரி வாப்பா. ஹே, என்ன நாளைக்கு சாரி போல? மெதுவாக பேசிடி, ரேணுக்கு அதில் விழப்போகுது. ரேணு கசின் தானே, தெரிஞ்சா என்ன இப்போ? ஆல்ரெடி அவங்க அண்ணாக்கு நோ சொல்லிட்டேன்னு காண்டு வேற, இதில் இது வேற தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருவா. அக்கா, வாடா. அந்த பக்கெட் எடுத்துக்கவா? எடுத்துக்கோடா. நூறாய்ஸ்டி ரேணுக்கு. விக்கி, போகிற வழியில் தான் தாலுக்கா ஆஃபீஸு, இறக்கி விட்டு போயிட்டா? இல்லைப்பா, விஷால் வரேன்ட்டான் வீட்டானே. நீங்கள் போங்க, நான் விஷால் கூட வந்துடுறேன். சரி, வண்டியை பார்த்து விட்டுப்பா. சரிப்பா, நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க. வரட்டா? ஹலோ ஸ்ருதி, கிளம்பிட்டேன். சரி வாடா, நான் ரெடியாக தான் இருக்கேன். இந்த டைமாவது எந்த காரணமும் சொல்லாமல் வந்து சேரு. சொதப்ப மாட்டேன், ரெடியாக இரு. ஹலோ தம்பி, ஆறுமுகனோட பையனுங்களா? அண்ணா ஆமாங்கண்ணா. நீங்கண்ணா? தம்பி, உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்பாக்காண்ணா? எந்த இடத்துலங்கண்ணா? கேஜி ஹாஸ்பிட்டல் கிட்ட, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. அண்ணா ஆஃப் அன் ஹவர்ண்ணா ப்ளீஸ். நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் பார்த்துக்கோங்கண்ணா. நான் வந்துடுறேங்கண்ணா. நான் வந்துட்டு அப்புறம் போய்க்கோங்கண்ணா.
பேஷண்ட்டோட சன்னா நீங்கள்? ஆமாங்க டாக்டர். டிபியல் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணியே ஆகணும். ஒரு 3 to 5 lakhs பக்கம் செலவாகும். 10 to 15 daysக்குள்ளே இவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஹலோ. சித்தப்பா காசு அர்ஜென்ட்டாக ஒரு அப்பாவுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட். அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. வாட்ஸ்அப்பில் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன் சித்தப்பா. தேங்க்ஸ் சித்தப்பா. மச்சான் இங்கே உள்ள போங்க. அப்பா சரி, நான் இருக்கிற அமௌண்ட் கொடுக்குறேன், அதை வச்சு ஃபஸ்ட்டு பில்லை கட்டு பார்த்துக்கலாம். இல்லைடா, சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவர் அமௌண்ட் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு. இருக்கிறத வச்சு கட்டுறா ஃபஸ்ட்டு. இருக்கட்டும் மச்சான், பரவாயில்ல, போட்டு விட்றேன்னு சொன்னார் மச்சான். ஸ்ருதியை பற்றி எதனா தெரிஞ்சா மச்சான்? ஸ்ருதி அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு மது சொன்னாடா. நானும் அவளை ரீச் பண்ணிடலாம் ட்ரை பண்ணேன்டா, ஆனால் காண்டாக்டே பண்ண முடியல. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு தான் மச்சான் இருக்கோம், ஆனால் ரீச் பண்ணவே முடியல. இப்போ நீ இவ்வளோ அவசரமாக போகணுமாடா? இன்னும் அப்பா டிஸ்சார்ஜ் கூட ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? உனக்கு தெரியாதா மச்சான், அடுத்த மாதம் அப்பாவோட மெடிக்கல் செலவு, வீட்டு வாடகை, இன்னும் அக்கா கல்யாண பிரச்சனை வேறு, சித்தப்பா வேற வான்ட்டார் மச்சான். என்னால் அவரை தாண்டி எதுவுமே பேச முடியல. எல்லாமே அவர் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரா. காலேஜில் எடுத்த பாஸ்போர்ட் மச்சான் இப்போ தான் யூஸ் ஆகணுன்னு இருந்திருக்கு. தேவையில்லாமல் உனக்கு தான் மச்சான் நிறைய கஷ்டம். Your attention, please. Please do not smoke in the terminal building. Smoking is only permitted in the specified smoking areas. Thank you. தம்பி எங்கம்மா? பாப்பாவோட ஆஃபீஸ் போயிருக்காங்க. இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்காக அக்கா ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காம்பா.
ஹலோ, சொல்லுப்பா. துபாய் வந்துட்டேம்மா. சித்தப்பா வீட்டில் தான் இருக்கேன். அப்பா என்னம்மா பண்ணுறாரு? அப்பாவா டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்தா கொடுக்குறேன்ப்பா. தம்பி, சித்தப்பா கூப்பிடுறாரு. மேனேஜர் வந்திருக்காங்களாம். இந்தா வராங்கண்ணா. ஏங்க